இன்னைக்கு காலையில் அவர் வானத்தில் இருந்தால் எனக்கு என்ன பிரயோஜனம்? அவர் வானத்தில் இல்லை, என் வலது பக்கத்தில். எனக்கு உதவிடும் ஆமென் எனது ஆண்டவர் எங்கேயோ இல்லை. இஸ் நாட் இன் தி ஸ்கை. வானத்தில் இருக்கும் கடவுளை நான் பேசவில்லை, உங்கள் வலப்பக்கத்தில் இருக்கும் கடவுளை நான் பேசுகிறேன். அவர் வானத்தில் இருக்கிறார். வானத்தில் இருக்கிற கடவுளை நீங்க எங்க வைக்கணும் தெரியுமா? பக்கத்தில் வச்சுக்கிடணும். ஆமாங்க, நீங்க தான் வைக்கணும் அதை. அதனால தான் தாவீது சொல்றான், கர்த்தர் வானத்தில் இருக்கிறார்ன்றதும் அவனுக்கு தெரியுது. அதே நேரத்தில் அவன் என்ன சொல்றான் தெரியுமா? அவர் என் வலப்பக்கத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவது இல்லை. ஆமென். இருக்கீங்களா? எல்லாம் சொல்லுங்க, அவர் என் அவர் தாங்க என் ரைட் ஹேண்டு. என்ன காலையில் எப்படி இருக்கிறீங்க? அவர் தான் என் ரைட் ஹேண்டு. அவர் எங்க இருக்கிறாரு? சில பேருக்கு காட் இன் த ஸ்கை. நோ, அவர் இருக்கிறார். அவர் அவ்வளோ உயரமான தேவன் தான். ஆனால் இன்னைக்கு காலையில் அவர் வானத்தில் இருந்தால் எனக்கு என்ன பிரயோஜனம்? அவர் வானத்தில் இல்லை, என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியா. எப்படி சொல்றான் பாருங்க, கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக. சொல்லுங்க, எத்தனை பேர் வைக்கிறீங்க? அவர் ஏன் எப்போதும் வைக்கிறீங்க? ஐயோ அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க அது பிசாசு தெரியும். இது கொஞ்சம் ஆட்டம் காட்டினா இது கவனம் பூரா அங்கே வந்துடும். அதுக்கப்புறம் தீர்ந்ததுக்கப்புறம் ஆமாம் கர்த்தர் எங்கே அப்படின்ட்டு, ஏம்மா நான் ரொம்ப நேரமாக அங்கே தான் இருக்கிறேன், நீ என்ன எங்கே பார்த்த? எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரை எப்பமாவது இல்லை. நல்லா சவுண்டாக சொல்லுங்க. சொல்லுங்க, எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஐயோ இந்த சவுல் இருக்கான், என்ன ஆச்சு, அவன் ராஜா அவ்வளோதான் அப்படின்னு சவுலை முன்னாடி வைக்கல. என்ன சவுல், என்ன ராஜா? அரசனுக்கெல்லாம் அரசர், சர்வவல்ல தேவன் என்னோடு கூட இருக்கிறார்.